அது இருக்குமா அது? அப்போ 9 லட்சம் பேத்துக்கும் திருக்குறளை வந்து சார்ந்த கேணி ஒரு 3 நாள் கேணி. நான் இந்தியா பூரா வேலை செஞ்சிருக்கேன், சிங்கப்பூர்ல வேலை செஞ்சிருக்கேன். நான் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் அத்தனை பேருக்கு கேணி. ஆந்திராவில் 2000 பேர் ஒர்க் பண்ணாங்க. ஆந்திரா மாநிலத்துக்கு அத்தனை பேருக்கு ஒரு நாள் பயிற்சி உண்டு, கண்டிப்பா உண்டு. அப்படிதான் நான் கொடுத்துருந்தேன். இந்த துறை தூரம் வள்ளுவங்கிறது 2 வகையா பார்க்கலாம். ஒன்று உளவியல் துறை, மேலாண்மை துறை, அப்புறம் வந்து குற்றவியல் துறை, சட்டத்துறை, இப்படி துறைதோறும் வள்ளுவம். எத்தனை துறை இருக்கோ அத்தனை தோறும் மனநலம், அத்தனை துறையிலும் வந்து கொண்டு வந்திருந்தது. அது ஒன்று. இது வந்து கல்லூரியில் இருக்கவங்க, நம்ம கல்லூரியிலிருந்து பேசுகிறோம், கல்லூரியில் இருக்கவங்க இது முயற்சி பண்ணணும். இது துறைதோறும் வள்ளுவம். 2வது அரசு துறைதோறும் வள்ளுவம். 52 துறைகள் இருக்குங்க தமிழ்நாட்டில். அந்த 52 துறையிலையும் ஒரு 3 நாள் பயிற்சி. ஊழல் இல்லாததுக்கு மெகாமைக்கு எல்லாமே தவிர என்ன சொல்ல முடியும்? நண்பர்கள் நடுவென்று வைக்கின் குடிபொன்றி குற்றமும் வாங்கிய தருங்கிற குடும்பமே புட்டு போயிட்டாடே, நீ மட்டும் உள்ள போக மாட்டே, குடும்பமே போயிடுண்டா. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நீ உள்ள போயிடுவா வரும் இல்லையா? தீயவை செய்தார் கெடுதல் நெடுதன்மை அடி உரைத்தல் சொல்றாருன்னா வள்ளுவர். அப்போ வள்ளுவர் எதுவுமே போய் சொல்ல மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். கொண்டு போய் சேர்த்தாகணும். அந்த கடப்பாடு இருக்கு. சின்ன பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்த்தாகணும், பெரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாகணும், எல்லா வயதிலும் வந்து நம்ம சேர்த்தாகணும். சான்றோடையும் கல்லாதவார்னு சொல்றா பார்த்தீங்களா? கடைசி மூச்சு வரைக்கும் திருக்குறளை படிச்சு படிச்சு படிச்சு